بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் உலூமுல் ஹதீஸ் பாடத்தை பார்த்து வருகிறோம். அதில் முகத்திமா இப்னு ஸலாஹ் அவருடைய நூலை அடிப்படையாக வைத்து அதனுடைய அர்த்தத்தையும் அதிலிருந்து கிடைக்கிற சட்டத்தையும் பார்த்து வருகிறோம். சஹீஹான ஹதீஸ் என்ன என்பதை இப்னு ஸலாஹ் விளக்கிவிட்டு இந்த ஹதீஸ்களை நூல்களை பற்றிய ஒரு கூடுதல் தகவலையும் தொடர்ச்சியாக தருகிறார். பயனுள்ள குறிப்புகள் என்று தருகிறார். அந்த குறிப்புகளைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்னைக்கு பாடத்தில் ஹாக்கிம் இமாம் அவர்களுடைய ஒரு நூல் இருக்கிறது. அதாவது புகாரி முஸ்லிம் இந்த 2 பேருடைய ஷர்த்து பிரகாரம் உள்ள ஹதீஸ்கள் என்று அவர் சில ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார். அதில் என்ன செய்வார்னு கேட்டால், புகாரி முஸ்லீமில் உள்ள அறிவிப்பாளர் இருக்காங்க இல்லையா, அந்த அறிவிப்பாளர்கள் வழியாக எனக்கு கிடைத்தவை என்ற அடிப்படையில் அந்த சில ஹதீஸ்களை கொண்டு வர்றாரு. கொண்டு வர்றதில் அதில் புகாரி முஸ்லீமில் உள்ள ஹதீஸையும் கொண்டு வருவார். எனக்கு வேறு ஒரு ரூட்டில் கிடைச்சின்னு கொண்டு வருவார். புகாரி முஸ்லீமில் இடம்பெற்று இருக்காது. ஆனால் புகாரி முஸ்லீம் எந்த நிபந்தனையை போட்டிருக்கிறார்களோ அந்த நிபந்தனை பிரகாரம் இது சரியானதாக இருக்குது அப்படின்னு சில ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார். அதனால் இது புகாரி முஸ்லீமை விட பல மடங்கு பெரிய ஒரு நூலாக இருக்கிறது. அதிகமான ஹதீஸ்களை கொண்டதாக இருக்கிறது. அப்போ அந்த ஹாக்கிம் அவர்களும் புகாரி முஸ்லீம் அடிப்படையில் உள்ளதான் எழுதியிருக்கார் அந்த நூலை. அதாவது புகாரி முஸ்லீமை அடிப்படையாக வைத்து பலவிதமான நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நேற்று பாடத்தில் பார்த்தோம். இந்த முஸ்தஹரஜ் முஹர்ரஜ் என்று எழுதியிருக்கிறதை பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா முஸ்ததரக்குன்னா அவங்க விட்டது, அவங்களுக்கு கிடைக்காது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு நூலை ஹாக்கிம் எழுதுகிறார். அவர் எதை அளவுகோலாக வச்சுக்கிறாருன்னா, அவர் அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் போட்டு அதை எழுதுவார். எழுதும்போது நான் இந்த ஹதீஸை வெளியிட்டிருக்கிறேன், இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமுடைய ஷர்த்து பிரகாரம் இருக்கிறது, அதனால் இது சரியான ஹதீஸ் என்று அவர் சொல்வார். அப்படி சொல்வது அவருடைய கருத்து பிரகாரம் அப்படி சொல்வாரே தவிர அப்படியே சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. புகாரி முஸ்லீமுடைய ஷரத்தில் இல்லாதது எல்லாம் ஷரத்தில் உள்ளது என்று கவனக்குறைவாகவும் நிறைய சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த ஹாக்கிம்ங்கிற நூலில் பற்றி ஒரு முடிவு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இப்னு ஸலாஹ் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஹாக்கிம் நூலை பற்றி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். ஹாக்கிம் நூலில் உள்ள ஹதீஸை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, அவர் சஹீஹ்ண்டா சஹீஹ் ஆயிருமா, புகாரி முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் சஹீஹ் என்று சொன்னாரேயானால் அப்படி தான் இருக்குமா, அதை என்ன செய்கிறாருன்னா இன்றைக்கி பாடத்தில் விளக்குறார். அது விளக்குறதுக்கு முன்னாடி இப்போ ஹாக்கிம்லேருந்து நம்ம காட்டிட்டு விளக்குவோம். இது ஹாக்கிமில் முதல் ஹதீஸ். இது இப்னு ஸலாஹுடையது கிடையாது. இந்த ஹாக்கிமை பற்றி ஒரு விமர்சனம் தான் அவர் எழுதுகிறார். அந்த விமர்சனத்தை விளங்குறதுக்கு ஹாக்கிம் நூலை நீங்கள் பார்த்துருக்கணும். முழுசாக பார்க்காட்டாலும் ஓரிரு ஹதீஸ்களை பார்த்து அது என்ன மாதிரி அமைந்திருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஹாக்கிம் சொல்லக்கூடிய இப்னு ஸலாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக வேண்டி ஹாக்கிமுடைய ஒரு முதல் ஹதீஸை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த முதல் ஹதீஸில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அஹ்பரனா அபு முஹம்மத் அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது இப்னு இஸ்ஹாக் இவர் அறிவித்ததாக ஒரு அறிவிப்பாளர் சொல்லிடுறாரு. அடுத்து சொல்கிறாரு, இந்த சனான் இருக்குல்ல, இந்த சனான்ற ஒரு வார்த்தை நீங்கள் ஹதீஸ் கிதாப் நிறைய பார்ப்பீங்க. சனான்டா என்ன அர்த்தம்னா ஹத்த சனாவை அப்படி சுருக்கி சொல்கிறாங்களாம். அப்படி சனான்னு வரும் நிறைய கிதாப்புகளில். ஹதீஸ் கிதாப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனதை பெரிய உலகம் போடுறாங்க. ஒரு ஹேயும் தாளும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஹத்த சனான்னு கூட என்ன பெரிய பெரிய இடத்தைய முழுங்காது. இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா சுருக்குறோன்னு சொல்லிட்டு ஹத்த சனான்னு சொல்கிற இடத்துலலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சனான்னு போட்டிருப்பாங்க. இவர் ஹாக்கி மட்டும் போட மாட்டார், நிறைய ஹதீஸ் நூல்கள் அந்த மாதிரி வரும். அல்லது அஹ்பரனான் இருக்குன்னு வைங்க, அஹ்பரனாண்டா அனாண்டு போட்டிருப்பாங்க. அனாண்டா நான்கு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. அனாண்டு அங்கே இருக்கும், அஹ்பரனாண்டு அதை வாசிக்கணும்.
சனாண்டு இருக்கும், இதை ஹத்தசனாண்டு வாசிக்கணும். சரியா? அப்போ முதலாவது அறிவிப்பாளர் என்ன செய்கிறார், முதல்ல மட்டும் ஹத்தசனா கரெக்டாக போட்டுருவார். இந்த அகுபரனா இருக்குன்னு வைங்களேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு அனாண்டு போட்டிருப்பாங்க. அனாண்டு போட்டால் அகுபரனாண்டு வாசிக்கணும். சரி, அது தனி விஷயம், நூலை பற்றின விஷயம். இப்போ முதலாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முதல் அறிவிப்பாளராக அப்துல்லாஹி இப்னு முஹம்மது என்பவரை குறிப்பிடுகிறார். ரெண்டாவது அறிவிப்பாளராக அப்துல்லாஹி இப்னு யஸீத் அல் முக்குரி என்பவரை குறிப்பிடுகிறார். ரெண்டாவது அறிவிப்பாளராக அப்துல்லாஹி இப்னு முஹம்மது இப்னு அபி மைசரா என்பவரை சொல்கிற ரெண்டாவது ஆள். மூணாவது அறிவிப்பாளராக அப்துல்லாஹி இப்னு யஸீத் அல் முக்குரி என்பவரை சொல்கிறார். நாலாவது அறிவிப்பாளராக சயீத் இப்னு அபி அய்யூப் என்பவரை சொல்கிறார். அஞ்சாவது அறிவிப்பாளராக இப்னு அஜ்லான் என்பவரை சொல்கிறார். ஆறாவது அறிவிப்பாளராக காக்கா பின் ஹக்கீம் என்பவரை சொல்கிறார். ஏழாவது அறிவிப்பாளராக அபு சாலிஹ் என்பவரை சொல்கிறார். அவர் யார்கிட்ட கேட்டார்னா அபு ஹுரைராட்ட எட்டாவது. அப்போ ஹாக்கிமுக்கு 8 அறிவிப்பாளர் வழியாக இந்த ஹதீஸை போட்டுறார். இந்த ஹதீஸை இதில் இதனுடைய அறிவிப்பாளர் இருக்கிறாங்கல்ல, இந்த அறிவிப்பாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சிகப்பு கலரில் கொடுத்த அறிவிப்பாளர் இருக்காங்கல்ல, இவங்க இந்த 2 பேர், 2 அறிவிப்பாளர்களை கொடுத்துருக்குறோம். இந்த 2 பேரும் புகாரி முஸ்லீமுடைய காலத்துக்கு பிந்தி பிறந்தவங்க. அவங்க இதை சரின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹாக்கிமுடைய காலத்தில் உள்ளவங்க. புகாரியுடைய உஸ்தாது யாருன்னு கேட்டால் இவர் தான். யார்? அப்துல்லாஹி இப்னு யஸீத் இருக்கார்ல, இவர் தான் புகாரியுடைய ஆசிரியர். இவரிடமிருந்து அடுத்து வரக்கூடிய ஆட்கள் தான் புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர்லாம் இருப்பாங்க. அந்த இவருக்கு முந்தி 2 பேரை போடுறாரு ஹாக்கிமு, அது அவராக போட்டுக்கொள்வது, அவருக்கு கிடைச்ச சனது அது. அதாவது இவருக்கு அப்துல்லாஹி இப்னு முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்பவர் சொல்கிறார். யாருக்கு? ஹாக்கிமுக்கு. இவர் புகாரி காலத்தில் இருந்தவரா? இல்லை. அப்போ புகாரியுடைய ஷரத்து பிரகாரம் இது சரின்னு சொல்வதாக இருந்தால் இவரை புகாரி பார்த்துருக்கணும், இவருடைய ஹதீஸை அறிவிச்சிருக்கணும். இவர் பிறந்ததே புகாரி மாவுக்கு பிந்தி உள்ள ஆளுக்கு இவங்கெல்லாம். அதே மாதிரி அப்துல்லாஹி இப்னு முஹம்மது இப்னு அபி மைசரா அறிவித்ததாக சொல்கிறாரு. இவரும் புகாரி காலத்துக்கு பிந்தின ஆள். புகாரி காலத்துக்கு பிந்தின ஆளுக்க ஒரு 2-3 பேர் வருவாங்க. அதுக்கு பிறகு புகாரியுடைய ஷரத்து பிரகாரம் உள்ள அறிவிப்பாளர்கள் பின்னாடி வருவாங்க. இப்போ உதாரணமாக இந்த ஹதீஸை இங்கேருந்து வந்தால் தெரியும். அபு ஹுரைரா அறிவித்ததாக அவர் சொல்கிறார். அபு ஹுரைரா சஹாபியை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது, விட்டுறணும். அடுத்ததாக அபு சாலிஹ் என்பவர் சொன்னதாக அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் எந்த ஹதீஸு? அக்மலுல் முமினீன ஈமானன் அஹ்சனும் ஹுலுகன். ஈமானில் முழுமையானவர்கள் யார் என்று சொன்னால் குணத்தில் நல்லவங்க தான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை யார் சொல்கிறா? அபு ஹுரைரா சொல்கிறாங்க. அது பஞ்சாயத்து கிடையாது, சஹாபினால். அடுத்த அறிவிப்பாளர் அவர் யாருக்கு சொன்னார்னு கேட்டால் அபு சாலிஹுக்கு சொன்னார்னு சொல்கிறார். இந்த அபு சாலிஹ் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஹதீஸ் புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது. அப்போ புகாரி முஸ்லீம் 2 பேரும் இவரை நல்லவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். அந்த அர்த்தம் சொல்ல வர்றார். புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர்களாக இருப்பார்கள், அல்லது புகாரி முஸ்லீமுடைய ஷரத்துப்படி இவங்க சரியான ஆளாக இருக்காப்பாங்கன்னு 2 விஷயம் போடுறார்ல. இதில் அபு சாலிஹ்னு ஒரு ஆளை பற்றி போடுறார். ஆனால் இந்த அபு சாலிஹ் இந்த புகாரி முஸ்லீமில் வர்றாங்கல்ல, இவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கலை. இந்த ஹதீஸ் இவர் தான் கூடுதல் அறிவிக்கிறார். அக்மலுல் முமினீன ஈமானன் அஹ்சனும் ஹுலுக்கனுங்கிற இந்த ஹதீஸு புகாரிலையும் இல்லை, முஸ்லீம்லேயும் இல்லை, ஹாக்கிமுக்கு தான் கிடைச்சிருக்கிறது. யார் வழியாக கிடைச்சிருக்குன்னு கேட்டால், புகாரி யாரையெல்லாம் அறிவிப்பாளரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அந்த ரூட்டில் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த ஹதீஸ் எப்படி கிடைச்சிருக்குன்னா, அபு சாலிஹின்னு போட்டிருக்கல, நான் அதுக்கு தான் அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறேன். புகாரி முஸ்லீம்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி. இதில் ஹாக்கிமில் இருக்காது, அது இங்கிலீஷில் தான் போட்டிருக்கிறேன் அந்த விளங்குறதுக்காக வேண்டி. இந்த அபு சாலிஹ் என்றவர் வழியாகத்தான் அபு ஹுரைரா அறிவிக்கிறார். இந்த அபு சாலிஹ் யாருன்னு கேட்டால், இவர் அறிவித்த பல ஹதீஸுகள் புகாரிகளையும் இருக்கிறது, முஸ்லீம்லேயும் இருக்கிறது. அப்போ புகாரி முஸ்லீம் அறிவிப்பாளர்னு வரும்போது அந்த கண்டிஷன் படி கொண்டு வந்துட்டார்னு அர்த்தமாகுது. அடுத்த அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால் காக்கா பின் ஹக்கீம் என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். இந்த அறிவிப்பாளருடைய பல ஹதீஸுகள் முஸ்லீமில் புகாரில் கிடையாது. இந்த அறிவிப்பாளர் அறிவித்திருக்கிற பல ஹதீஸுகள் முஸ்லீமில் இருக்கிறது. இவர் அறிவித்த எந்த ஒரு ஹதீஸும் புகாரியில் வரல. அப்போ முஸ்லீமில் உள்ள அறிவிப்பாளர் என்ற அடிப்படையில் இவர் ஆய்வுலாம் பண்ண மாட்டார். இந்த விஷயங்கள் என்ன செய்வார், புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர்னால் அது அப்படி போட்டுருவார். அபு சாலிஹ் அறிவித்திருக்கிறார்னோன்னே அபு சாலிஹா அப்போ புகாரி அறிவிப்பாளர், காக்கா பின் ஹக்கீமா அவர் முஸ்லீம் அறிவிப்பாளர்ன்ட்டு இந்த மாதிரி ஆட்களை இவர் ஆய்வு செய்ய மாட்டார். ஏன்னா அவங்க ஆய்வு செஞ்சு
நல்லவங்கன்னு முடிவு செஞ்சு அவங்களுடைய ஹதீஸுகளை புகாரி முஸ்லீமில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இப்னு அஜ்லான், முகமது இப்னு அஜ்லான் ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். இவரை வந்து மூணாவதாக நாலாவதாக கொண்டு அபூ ஹுரைராவில் எடுத்த நாலாவது ஆளாக சொல்லுகிறார். இவர் யாருன்னு கேட்டால் இவர் முஸ்லீமில் உள்ள ஆள். முஸ்லீமும் வந்து இவருடைய பல ஹதீஸுகளை பதிவு பண்ணியிருக்கிறார். முகமது அஜ்லானுடைய ஹதீஸை வந்து முஸ்லீமுடைய நூலில் நிறைய வந்திருக்கிறது. அப்படி வரும்போது முஸ்லீம் இமாமுடைய பார்வையில் இவர் நல்லவர், நம்பகமானவர்னு ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சயீத் இப்னு அபி அய்யூப் என்பவர் வந்து அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை. இந்த சயீத் இப்னு அய்யூப் வந்து யாருன்னு கேட்டால் இவர் புகாரிலையும் இவருடைய ஹதீஸ் வந்திருக்குது, முஸ்லீம்லேயும் இவருடைய ஹதீஸ் வந்திருக்குது. அந்த ரெண்டு இமாம்களும் இவரை நம்பகமானவராக கருதி இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால அவரை போட்டுறாரு. அதுக்கடுத்து யாருன்னு கேட்டால் அப்துல்லா இப்னு யசீத் அல் முக்ரி அப்படிங்கிறவரை சொல்லி காட்டுறாரு. இவர் யாருன்னு கேட்டால் இவர் புகாரிலையும் வர்றாரு, முஸ்லீம்லேயும் வர்றாரு. அது புகாரி இமாமுடைய நேரடி உஸ்தாத். இவர் முஸ்லீம் இமாமுக்கும் நேரடி உஸ்தாது. அப்போ புகாரி முஸ்லீமுடைய ரெண்டு பேருக்கும் ஆசிரியர் இவர் அறிவித்த பல ஹதீஸுகள் வந்து புகாரிலையும் இருக்கிறது, முஸ்லீம்லையும் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்த்தா என்னது, ஹாக்கிம் கொண்டு வந்திருக்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் எல்லாருமே புகாரி முஸ்லீமில் உள்ளவங்களாக இருக்கிறாங்களா? ஒன்று புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் உள்ள ஆட்களாக இருக்கிறாங்க, அல்லது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் அறிவிப்பாளராக இருக்கிறாங்க. ரெண்டு இமாம் சேர்ந்தோ ரெண்டு இமாமில் ஒருத்தரோ இவர்களை சரியானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அவங்களுடைய நூல்களில் இவர்கள் இடம் பெற்றிருப்பார்களே ஆனால் அதையே ஆதாரமாக கொண்டு இவர் என்ன செய்வார், சஹீஹ் என்று முடிவு செஞ்சிருவார். இது வரைக்கும் கரெக்டு. அதுக்கு முந்தி உள்ள ஆட்கள்லாம் யார், இதெல்லாம் புகாரிக்கு பிந்தின ஆட்கள். இந்த அப்துல்லா இப்னு யசீத் முக்ரி இருக்கார்ல, இவருடைய மாணவர் தானே புகாரி எப்படி ஒரு மாணவராக இருந்தாரோ அந்த மாதிரி அப்துல்லா இப்னு முகமது இப்னு மைசரா ஒரு மாணவராக இருக்கிறார். அந்த மாணவர் வழியாக எனக்கு வந்துச்சுங்கிறார். இந்த ஒரு ஹதீஸ் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் புகாரி யாரை உஸ்தாத் ஆக்கியிருக்கிறாரோ அந்த உஸ்தாத் வந்து புகாரிக்கு சொல்லும்போது உள்ள ஹதீஸுகளை புகாரி பதிவு பண்ணிட்டார். அதே உஸ்தாது வந்து அவருடைய இன்னொரு மாணவர், நிறைய மாணவர் இருப்பாங்கள்ல, அதில் ஒரு மாணவர் தான் அப்துல்லா இப்னு முகமது இப்னு அபி மைசரா. இவர் வந்து அவருக்கு அறிவிக்கிறார். இந்த அப்துல்லா இப்னு யசீத் யாருக்கு அறிவிக்கிறாரு, இந்த அப்துல்லா இப்னு முகமதுக்கு அறிவிக்கிறார். அப்போ இவரை பற்றி புகாரில் சொல்ல முடியுமா? இந்த கருப்பு கலரை நான் கொடுத்துருக்குறேனே அந்த ஆட்கள்லாம் புகாரியில் முஸ்லீமில் இருப்பாங்க. புகாரி முஸ்லீம் காலத்துக்கு பிந்தின ஆட்கள், இவர் காலத்தால் பிந்தினவர் தானே. புகாரி யார்கிட்ட கேட்டார், அவர்கிட்ட ஹாக்கிம் கேட்க முடியாது. காலத்தால் பிந்தின ஒரு ஆள்னு சொன்னால் அவருக்கு வந்து புகாரியுடைய உஸ்தாதை போய் அடைவதற்கு 2 பேர் தேவைப்படும், 3 பேர் கூட தேவைப்பட்டுரும். அப்போ அப்துல்லா இப்னு முகமது இப்னு அபி மைசரா என்பவர் வந்து இந்த அப்துல்லா இப்னு யசீத் என்பவருக்கு மாணவர். அவருக்கு அந்த ஹதீஸை சொல்கிறார். இவர் வந்து புகாரியுடைய அறிவிப்பார்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் புகாரி காலத்துக்கு பிந்தின ஆளுக்க. அதே மாதிரி அவர் யாருக்கு சொல்கிறாருன்னு கேட்டால் அபு முகமது அப்துல்லா இப்னு முகமது பின் இஸ்ஹாக் இவருக்கு போய் சொல்கிறார். அபு முகமது அப்துல்லா இப்னு முகமது பின் இஸ்ஹாக் அல் ஹுசாய் இவருக்கு வந்து சொல்கிறார். அப்போ ஹாக்கிம் அவர்கள் வந்து அப்துல்லா இப்னு முகமது பின் இஸ்ஹாக்கிட்ட கேட்குறார். அவர் தான் இவருக்கு உஸ்தாது. அவருடைய அறிவிப்பு புகாரில் இருக்குமா? இருக்காது. முஸ்லீமில் இருக்குமா? இருக்காது. அப்போ இவரை பற்றி எப்படி ஹாக்கிம் முடிவு பண்ணுவார்னு கேட்டால் புகாரி முஸ்லீமில் இல்லாட்டாலும் அவங்களுடைய ஷரத்துப்படி இவங்க சரியான ஆளுக்கு, அவங்க சில ஷரத்து போடுவாங்கள்ல, இன்னென்ன தகுதியில் இருந்தால் தான் ஒரு சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு புகாரி முஸ்லீமுடைய கண்டிஷன் இருக்குல்ல, அந்த கண்டிஷனை வந்து இவர்கிட்ட அப்ளை பண்ணி பார்ப்பார் ஹாக்கிமும். புகாரி யாரை சரியான ஆளுக்கு என்ன அளவுகோல் வச்சுருக்கிறாரோ அது இவருக்கு பொருந்துது அப்படின்னு சொன்னால் அதை போட்டுருவார். அப்போ அப்துல்லா இப்னு முகமது பின் இஸ்ஹாக் என்பவர் வந்து புகாரி அறிவிப்பாளர் இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா காலத்தால் பிந்தினவர். முஸ்லீம் அறிவிப்பாளரும் கிடையாது, காலத்தால் பிந்தினவர். அதே நேரத்தில் புகாரி முஸ்லீம் 2 பேருடைய கண்டிஷன் பிரகாரம் அவங்க நிர்ணயித்திருக்கிற தகுதி பிரகாரம் இவங்க இருக்கிறாங்க, அதனால் இவர் சஹீஹ் அப்படின்னு முடிவெடுத்துருவார். அடுத்து வந்து அப்துல்லா இப்னு முகமது அபி மைசரா வந்து இவருக்கு 2வது உஸ்தாதுடைய உஸ்தாது. அவர் யாருன்னு கேட்டால் இவரும் புகாரி முஸ்லீமில் வரமாட்டார். காரணம் என்ன, புகாரி முஸ்லீம் காலத்துக்கு பிந்தின ஒரு ஆள், அதனால் இவர் அங்கே வரமாட்டார். அப்போ இவர் ஹாக்கிமாக தான் இவரை கண்டுபிடிக்கிறார். அப்போ ஹாக்கிமாக கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாரு, இந்த ஆசிரியர்கிட்ட அந்த ஹதீஸை கேட்குறாரு. அப்போ இந்த ஆள் நல்லவரா கெட்டவரான்றது எதை சொல்ல முடியாது, புகாரில் வந்துட்டார் முஸ்லீம் வந்துட்டார்னு சொல்ல முடியாது. அப்போ இவருக்கு என்ன செய்வார் ஹாக்கிமு, புகாரி முஸ்லீமுடைய கண்டிஷனை கொண்டாந்து பார்ப்பார். புகாரி முஸ்லீமில் இருக்க மாட்டாங்கல்ல இவங்க,
இவங்க வந்து புகாரி முஸ்லீம் காலத்துக்கு பிந்தி வர்ற ஆட்க, அவங்க பிந்தி வர்ற ஆளுடைய அறிவிப்பு முந்தின நூலில் இருக்குமா? இருக்காது. அப்போ புகாரி முஸ்லீமில் இவரை பற்றி பேச்சே இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இவரை சஹீஹ்னு இப்படி ஹாக்கி முடிவு பண்ணுவார்னு கேட்டால், இவர் ஆய்வு பண்ணுவார். இந்த 2 பேரும் தான் ஆய்வு பண்ணுவார். அது அறிவிப்பாளரில் மொத்தம் 8 அறிவிப்பாளர் உங்கள் காட்டினால 6 பேர் ஆய்வு செய்ய மாட்டார். ஏன் ஆய்வு செய்ய மாட்டார்? அந்த 6 பேருமே ஏற்கனவே ஆய்வு செஞ்சிட்டாங்க. புகாரியோ முஸ்லீமோ ஆய்வு செஞ்சு அவங்க வெளியிட்ட நூல்களில் இவங்க அறிவித்த ஹதீஸ்களை போட்டிருக்கிறாங்க. போட்டிருக்கும் பொழுது அதையே போதுமாக்கி கொள்வார் இவர். சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம், நம்ம வந்து நமக்கு சொன்ன உஸ்தாது சரியா, அந்த உஸ்தாதுக்கு உஸ்தாது சொன்னது சரியா, அந்த 2 பேரை மட்டும் ஆய்வு செய்வார். அந்த 2 பேரும் எப்படி ஆய்வு செய்வார்னு கேட்டால், புகாரி முஸ்லீமுடைய கண்டிஷனில் இருக்கிறாங்களா இவங்க, புகாரி முஸ்லீமுடைய நிபந்தனை பிரகாரம் இவங்க நம்பகமானவர்களில் வருவாங்களான்னு பார்ப்பார். வருவாங்கன்னு சொன்னால் இந்த 2 ஆய்வு செய்வார், மற்றெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டார், சஹீஹ்ன்றுவார். ஏன்? மற்றவங்களாம் புகாரில் ஒரு ஆளுக்கு தானே, அது சரியான புகாரி சரின்னு போயிடும். அதனால் இந்த 2 பேரை தவிர மீதி 6 பேர் யாராக இருப்பாங்கன்னு கேட்டால், புகாரி முஸ்லீமில் இருப்பாங்க, அல்லது புகாரில் மட்டும் இருப்பாங்க, அல்லது முஸ்லீமில் மட்டும் இருப்பாங்க. இதெல்லாம் கலந்து இதில் வரும். அப்போ இந்த 8 அறிவிப்பாளர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், ஒரு 8வது அறிவிப்பாளர் சஹாபியை கழிச்சிருங்க, 7 அறிவிப்பாளர் வந்தார்னு சொன்னால், 7ல் வந்து 2 அறிவிப்பாளர் வந்து புகாரி முஸ்லீம் பிந்த நாட்களாக இருப்பாங்க. மீதி 5 அறிவிப்பாளர்கள் யாராக இருப்பாங்கன்னு கேட்டால், புகாரி முஸ்லீமில் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ புகாரி முஸ்லீமில் இவங்களுடைய அறிவிப்பு வந்திருக்குது, இவங்களுடைய இந்த ஹதீஸிலான எந்த ஹதீஸை பற்றி இவர் பேசுகிறாரோ அந்த ஹதீஸ் இருக்காது, இந்த அறிவிப்பாளருடைய வேறு வேறு ஹதீஸுகள் அந்த புகாரி முஸ்லீமில் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன செய்வார்னு கேட்டால், இது வந்து புகாரி முஸ்லீமில் உள்ள ஷரத்துப்படி கரெக்டானது அப்படின்னு போட்டுருவார். அப்போ இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இவர் வந்து இது ஹாக்கிமுடைய ஒரு வகை. அப்போ இந்த ஹதீஸ் என்ன செய்வார்னா, இன்னொரு ஹதீஸை பாருங்கள், 2 காலத்தை வழங்கிடும். இது 77வது ஹதீஸ். 77வது ஹதீஸில் இது ஹாக்கிம் தான். ஹாக்கிம் எப்படி இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி 1வது ஹதீஸை முதல் ஹதீஸை உதாரணத்துக்கு காட்டியிருக்கிறேன். 77வது ஹதீஸை ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறேன். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹதஸனாஹு அலி இப்னு ஹம்ஷாத், அலி இப்னு ஹம்ஷாத் நமக்கு அறிவித்தார். அவர் மட்டும் அறிவிக்கலை, 2 பேர் அறிவிக்கிறாங்க. அபூபக்கர் இப்னு பாலவைஹின்ற 2 பேர் எனக்கு அறிவித்தார்கள். காலா 2 பேரும் சொன்னார்கள், ஹத்தஸனா முகமது இப்னு யூனுஸ், முகமது யூனுஸ் நமக்கு அறிவித்தார் அப்படின்ட்டார். அவருக்கு யார் அறிவித்தார்னா, அப்துல்லா இப்னு தாவூத் தம்மார் அறிவித்தார். அவர் யாருக்கு அறிவித்தார்னா, இஸ்மாயில் இப்னு ஐயாஷுக்கு அறிவித்தார். அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னா, சவுர் என்பார்கிட்ட அறிவிக்கிறார். அவர் ஹாலித்கிட்ட அறிவிக்கிறார். அவர் அபு உமாமா அல் பாஹில்கிட்ட அறிவிக்கிறார். அபு உமாமா அல் பாஹிலிங்கிற ஒரு சஹாபி, அதை விட்டுருங்க. அப்போ இங்கே ரிவர்ஸில் வாங்க. அப்போ இந்த ஹதீஸ் இது வேறு ஹதீஸ். என்ன ஹதீஸ்னு கேட்டால், நீங்கள் கம்பளி ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், யார் கம்பளி ஆடை அணிந்து கொள்கிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்வார்னு ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதா. இது பொய்யான ஹதீஸ். ஆனால் இதை கொண்டாந்து அவர் போட்டிருக்கிறார். போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது புகாரி முஸ்லீமுடைய ஷரத்துப்படி உள்ளதுன்னு வேறு சொல்கிறார். புகாரி முஸ்லீமுடைய ஷரத்துப்படி உள்ளதுங்கிறத சொல்கிறார். இப்போ ஒவ்வொருத்தராக அலசி பார்த்தோம்னு சொன்னால், இந்த அபு உமாமா அல் பாஹிலி சஹாபி அறிவிக்கிறார். அந்த சஹாபி யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டால், ஹாலித் என்பவர்கிட்ட அறிவிக்கிறார். இந்த ஹாலித் என்பவருடைய பல ஹதீஸுகள் வந்து புகாரிலையும் இருக்குது, முஸ்லீமிலையும் இருக்குது. அப்போ இவர் நம்ம தனி ஆய்வு செய்ய வேணான்னு விட்டுறாரு. ஓகே. அதுக்கடுத்து சவுர் என்பவர் அறிவித்ததாக அவர்கிட்ட அறிவிக்கிறார். இந்த சவுர் யாருன்னு கேட்டால், இவருடைய ஹதீஸ் புகார் நிறைய இருக்குது, முஸ்லீமில் இருக்குது. இந்த சவுர் என்பவர் அறிவித்த பல ஹதீஸுகள் வந்து புகாரிலையும் இருக்குது, முஸ்லீம்லேயும் இருக்குது. அப்போ அவங்களுடைய ஷரத்துப்படி வந்துடுது. அதுக்கடுத்து இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் என்பவருடைய ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும், இவருடைய சில ஹதீஸுகளை முஸ்லீம் வந்து ஒரு பின்தொடர்ச்சியாக ஒரு ஹதீஸ் அறிவித்துட்டு இவரும் அறிவித்திருக்கிறார்னு அப்படி ஒரு சைடு சப்போர்ட்டாக எடுத்து காட்டியிருப்பார். ஆனால் இவரை பற்றி சில விமர்சனங்கள் இருக்கிறது. இவர் வந்து ஷாம்வாசியால் வழியாக அறிவித்த ஹதீஸ் தான் சரியானது, மற்றவங்க வழியாக அறிவித்தால் சரியில்லைன்னா விமர்சனம் இருக்கிறது. இவர் வந்து புகாரி முஸ்லீமுடைய ஷரத்துப்படி இவர் சரியானவர் இல்லை. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், புகாரி முஸ்லீம் ஷரத்துப்படி சரியானதுங்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, அப்துல்லா இப்னு தாவூத் தம்மார், இவரும் புகாரி முஸ்லீம் காலத்துக்கு பிந்தி உள்ள ஆள். இவருடைய ஹதீஸுகள் புகாரி முஸ்லீமில் இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இவரை வந்து என்ன செய்கிறாருன்னா, இவர் ஆய்வு செய்கிறார். யார்? ஹாக்கிம் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சு புகாரி முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் இவர் நம்பகமான ஆள் தான்,
நம்பகமான ஆளுக்கு என்னென்ன கண்டிஷன் புகாரி முஸ்லீம் வச்சுருக்கிறாங்களோ அந்த கண்டிஷன் இவருக்கு இருக்குன்னு நினைத்து இதை போட்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் யாருன்னு கேட்டால் இவரை பற்றி அறிஞர்கள் பூராவுமே பலவீனமான ஆள், நினைவாற்றல் இல்லாத ஆள்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் இவர் புகாரி முஸ்லீமுடைய ஷரத்தில் நினைவாற்றல் முக்கியம். புகாரி முஸ்லீம் ஷரத்து பிரகாரமே இவங்க பலவீனமாக வர்றாங்க. இவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அதை சொல்லியிருக்கிறார். புகாரி முஸ்லீமுடைய ஷரத்துப்படிங்கிறார்ல, புகாரி முஸ்லீமுடைய ஷரத்துப்படி இது வருமானு கேட்டால் ஷரத்துப்படி இது வரல. ஏன்னு கேட்டால் இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள், பலவீனம்னா யாவும் சக்தி இல்லாத ஒரு ஆளாக இருக்காருன்னு வைங்க. அப்படியான ஒரு ஆள்னு மற்றவங்களாம் சொல்லியிருக்கும் பொழுது புகாரி முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் இவர் வந்து சரின்னு இவர் சொல்கிறார். ஹாக்கிம் தப்பாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவருக்கு அறிவித்தது யாருன்னா முகமது யூனுஸ் என்பவர் அறிவிக்கிறார். இவரும் புகாரி முஸ்லீமில் வரமாட்டார்ல, பிந்தின காலத்து ஆள். ஆனால் புகாரி முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் இவர் நல்லவராக வருவாரான்னு கேட்டால் நல்லவர் என்று சொல்லி தான் ஹாக்கிம் பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் உண்மையில் என்னென்னு கேட்டால் இந்த ஆள் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். முகமது யூனுஸ் என்பவர் என்னது பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அப்போ ஹாக்கிம் வந்து ஒரு ஹதீஸை போடுறாரு, போட்டுவிட்டு இது புகாரி முஸ்லீம் ஷரத்து பிரகாரம் சரின்னு சொல்கிறாரு, அதை நம்பிடாதீங்க, அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக செய்யக்கூடிய ஒரு ஆள் என்று இது இப்போ இப்னு ஸலாஹ் தன்னுடைய நூலில் சொல்லுவார். அதை புரிஞ்சுக்கிறது தான் நான் ஒன்று எடுத்து காட்டிக்கிறேன். ஆல்ரெடி இதை எடுத்து பார்த்துட்டா தான் இதைத்தான் அவர் சொல்கிறான்னு விளங்கிக்கிறவங்க. அப்போ ஹாக்கிம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ரெண்டாவது அறிவிப்பாளராக முகமது யூனுஸ் என்பவரை சொல்கிறார். இவரை பற்றி என்ன செய்கிறாருன்னா முத்தஹமன் பில் வதையே, இது நானாக போட்டுக்கிட்டது, அது கித்தாப் ஹாக்கிமில் இருக்காது, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி நாங்கள் நோட்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டது. இது இட்டுக்கட்டுவர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அப்போ நீங்கள் இந்த ஆளை பற்றி தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டுக்கட்டப்பட்டவர் என்று தான் அது அநேகமான ஆளுக்கு அது காரணத்தோடு விளக்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் புகாரி முஸ்லீம் ஷரத்து பிரகாரம் நல்ல ஆளுக்குங்கிறார் இவர். புகாரி முஸ்லீம் ஷரத்து பிரகாரம் நல்லவங்களாக இருக்கவே மாட்டாங்க. புகாரி முஸ்லீம் விதித்த நிபந்தனை பிரகாரம் இவர்கள் வந்து பொய்யர்கள் இருந்தால் வருவார்கள். ஆனால் இவர் என்ன செய்வார், புகாரியுடைய கண்டிஷன் படி உள்ளதை தான் நான் எழுதியிருக்கேன்னு சொல்லுவார். கண்டிஷன் படி இல்லை. இந்த அறிவிப்பாளர்கள்லாம் புகாரில் இருக்கிறாங்க, ஓகே. சவுரு ஹாலிது 2 பேரும் புகாரில் இருக்கிறாங்க, அது ஓகே. ஆனால் மற்ற 2 அறிவிப்பாளரில் ஒரு ஆள் பலவீனமாக இருக்கிறாரு, ஒரு ஆள் வந்து இட்டுக்கட்ட போகிறன்னு சந்தேகிக்கப்படுறவராக இருக்கார். ஃபஸ்ட் அறிவிப்பாளராக சொல்லக்கூடியது அவருடைய உஸ்தாத் இருக்காங்கல்ல அலி இப்னு ஹம்சாத், அவர் ரொம்ப நம்பகமான ஆள், அது பிரச்சனை இல்லை. அவர் புகாரி முஸ்லீம் ஷரத்து பிரகாரம் நம்பகமான ஆள் தான். ரெண்டாவது 2 பேர் இவருக்கு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. அபூபக்கர் இப்னு பாலவைகின்னு 2 பேர் போடுறாருல, வாவு போட்டு தானே போடுறாரு. அதான் அலி சொன்னார், இன்னும் சொன்னாருங்கிறாரு. இந்த ஹதீஸை 2 ஆசிரியர்கள் வழியாக கேட்டிருக்கிறார். இந்த 2 ஆசிரியர்களுமே நம்பகமான ஆட்கள். அப்போ ஹாக்கிமுடைய 2 உஸ்தாதுமார்கள் அவருக்கு சொல்கிறாங்க, அந்த 2 உஸ்தாதும் நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. அந்த 2 உஸ்தாதும் யார்கிட்ட படித்தாங்களோ அவங்களுடைய உஸ்தாது முகமது யூனுஸ் இருக்கார்ல, அவர் வந்து புகாரிலையும் அவருடைய அறிவிப்பு கிடையாது, புகாரி கண்டிஷன் பிரகாரமும் நம்பகமானவர் கிடையாது, பொய்யர் தான் அவர். அப்போ பொய்யர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை கொண்டாந்துக்கிட்டு இவர் என்ன செய்கிறாரு, புகாரி முஸ்லீம் ஷரத்துப்படி நான் எழுதியிருக்கிறேங்கிறார். புகாரி முஸ்லீம் ஷரத்துப்படி என்ன இல்லை, புகாரி முஸ்லீம் ஷரத்துப்படி அவர் இல்லை. அடுத்தது என்ன செய்கிறாருன்னா இஸ்மாயில் இப்னு ஐயாஸை பற்றி மாறுபட்ட கருத்து இருக்குது, புகாரி முஸ்லீம் ஷரத்தில் அடங்க மாட்டாங்க. அப்போ 3 பேர் புகாரி முஸ்லீம் ஷரத்துப்படி இல்லை. முதல் அறிவிப்பாளர் 2 பேரும் புகாரி முஸ்லீம் ஷரத்துப்படி வர்றாங்க. இவங்க 2 பேரும் புகாரி முஸ்லீமில் இல்லாட்டா கூட புகாரி முஸ்லீமுடைய விதிச்சிருக்கிற கண்டிஷன் பிரகாரம் அலி இப்னு ஹம்சாத் என்பவர் நல்ல ஒரு ஆள் தான். அபூபக்கர் இப்னு பாலவைகி நல்ல ஒரு ஆள். அவருடைய 2 உஸ்தாதுமார்களும் நம்பகமானவங்களாக இருக்கிறாங்க, புகாரி முஸ்லீம் கண்டிஷன் பிரகாரம் சரியானவங்களாக இருக்கிறாங்க. அந்த 2 உஸ்தாதுக்கு உஸ்தாதாக வரக்கூடிய முகமது யூனுஸ் என்பவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவரை இவர் என்னென்னு கொண்டு வர்றாருன்னு கேட்டால் இந்த நூலை அப்படி தானே அமைச்சிருக்காரு, புகாரி முஸ்லீம் கண்டிஷன் படி தான் எழுதியிருக்கிறேங்கிறார்ல, இது புகாரி முஸ்லீம் கண்டிஷனில் வரமாட்டார். இவர் கண்டிஷன் படி யார் வந்து சரியான ஆட்களை இல்லையோ அவங்க பேரில் அறிவிச்சு விட்டு புகாரி முஸ்லீம் கண்டிஷன் படி கரெக்டாக இருக்குங்கிறார். அப்போ இவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணியிருக்காருன்னு இந்த நூலை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆய்வு பண்ணுறாங்க ஹாக்கிமுடைய நூலை. அதே மாதிரி அப்துல்லா இப்னு தாவூத் தம்மாருங்கிற ஒரு ஆள் வந்து பலவீனமான பலவீனமான ஆள்னு சொல்லி தான் நீங்கள் ஆய்வு செய்யும்போது கிடைக்கும். எல்லாரும் ஆய்வு செஞ்சாலும் அது தான் கிடைக்கும். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் புகாரி முஸ்லீம் ஷரத்து பிரகாரம் நல்ல ஆளுக்குங்கிறார், ஷரத்து பிரகாரம் நல்ல ஆளுக்கு கிடையாது. அப்போ இந்த ஹதீஸ் அவர் சஹீஹ்னு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிற முடியுமா, ஏற்றுக்கிற முடியாது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஸஹபின்னு ஒரு இமாம் இருக்கார். ஸஹபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த ஹாக்கிம் என்கிற நூலுக்கு வந்து நோட்ஸ் எழுதுகிறவர். அந்த ஹாக்கிமை பார்க்குறாரு, சரியானது சொல்லி அந்த ஹதீஸில் குறிப்பு கொடுக்குறாரு. மக்களும் வந்து சஹீஹானது நினச்சி அதை வந்து இப்போ வாசிக்கிறாங்க, பெரிது எடுக்கிறாங்க, நம்பி செயல்படுறாங்கன்ற உடனே
இவர் ஆய்வு செஞ்சு அவர் எதில் எல்லாம் தவறு செஞ்சுருக்காரோ அதை வந்து கீழே நோட்டில் எழுதுவார். தஹபி வந்து எழுதுவார். இவர் சஹீஹான ஹதீஸும் பார இந்த தஹபி சொல்கிறார் நோட்டில் என்ன செய்கிறாருன்னா, சாக்கஹு மின் தரீகின் லைஃபின், பலவீனமான ஒரு வழியில் இதை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்துவிட்டு சஹீஹானதுங்கிறார். இது பலவீனமானது என்று நோட் எழுதின. ஏன் பலவீனம்? இந்த 2 காரணம் சொன்னல. ஒரு ஆள் இட்டுக்கட்டப்படுறவர் இட்டுக்கட்டப்படுபவர் என்று சந்தேகப்படுற ஒருத்தர் இருக்கிறாரு, பலவீனமான ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க வழியாக அந்த ஹதீஸ் வந்திருக்கும் பொழுது அதை பிடிச்சி சஹீங்கிற முஸ்ததர்களை கொண்டே இடமுறை செஞ்சுருக்கிறார். ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால் அது பலவீனமாக இருக்குது என்று சொல்லி இப்படி ஒன்றுக்கும் நோட் எழுதுவார். சிலது வந்து ஒரு 3/4 கரெக்டாக சொல்லியிருக்காரு ஹாக்கிம், காவாசி அடிபட்டு போயிடும். ஹாக்கிம் வந்து இது புகாரி ஷரத்துப்படி சரின்னு சொல்வாரையானால் ஒரு 75 ஹதீஸ் வந்து புகாரி ஹதீஸ் ஷரத்துப்படி சரியாக இருக்கும். ஒரு 25% ஹதீஸ் என்ன இருக்கும்னு கேட்டால் புகாரி முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் அது பலவீனமாக தான் இருக்கும். ஆனால் அது இவருடைய ஆய்வு பிரகாரம் இவர் என்ன அளவில் போட்டு கணிச்சாரோ என்ன மாதிரி செஞ்சாரோ தெரியல நமக்கு. இவருடைய கணிப்பு பிரகாரம் வந்து அது சஹீன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் என்ன பிரகாரம் என்னன்னு கேட்டால் நான் சரியானதை தான் கொண்டு வந்திருக்கிறேன்னு நினச்சி எழுதுகிறார். இப்போ உங்களுக்கு 1வது ஹதீஸையும் 77 ஹதீஸையும் உதாரணத்துக்கு காட்டிட்டேன். இப்போ இப்னு சலாஹுடைய கித்தாபுக்கு போனோம்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ விளங்கி போயிடும் என்னண்டு. இப்போ இப்னு சலாஹுடைய கித்தாபுக்கு நம்ம போவோம். வஅத்தனல் ஹாக்கிம், இப்போ நம்ம புக்கு உங்களுக்கு தந்திருக்கோம்ல PDF, அதில் உள்ளதுக்கு வந்துடுறோம். வஅத்தனா, ஏத்தனா என்றால் முக்கியத்துவம் கொடுத்தார் என்று அர்த்தம். ஏத்தனா அர்த்தம் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அல் ஹாக்கிமு, ஹாக்கிம் அவர்கள். ஹாக்கிம்ங்கிறது அவருடைய பட்டப்பேர் என்னென்னு கேட்டால் அபு அப்துல்லா. அபு அப்துல்லா என்ற அப்துல்லான்னு ஒரு மகன் இருந்திருப்பார் இவருக்கு. அப்போ அபு அப்துல்லா என்ற ஹாக்கிம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டால் ஹாஃபில். இவர் ஹாக்கிம் வந்து ஒரு ஹாஃபில்னா பல்லாயிரம் ஹதீஸ்களை மனனம் செய்த ஒரு மேதை. அப்போ பல்லாயிரம் ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கிற அபு அப்துல்லா ஹாக்கிம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். பிஸ்ஸியாதத்தி ஃபி அததில் ஹதீதி சஹீஹி அலா மாஃபி சஹீஹைனி. ஜியாதத்துனா மேலதிகமாக உள்ளது, ஜாதன்னா அதிகமாக்கினான். அதது என்றால் நம்பர், எண்ணிக்கைன்னு அர்த்தம். அப்போ அததுல் ஹதீஸ் இதிலேருந்து அர்த்தம் செய்யுங்க. அததுல் ஹதீஸு சஹி, சஹீஹான ஹதீஸுடைய எண்ணிக்கை. அலா மாஃபி சஹீஹைனி, சஹீஹைனில் உள்ளதை விட. இந்த ஜாதங்கிற வார்த்தை இருக்கல, ஜியாதத்து, இந்த ஜியாதத்துக்கு பிறகு அலாண்டு வந்துருச்சின்னு சொன்னால் விடன்னு அர்த்தம் செய்யணும், மீதுங்க கூடாது. ஜாத அலைஹி, அதை விட அதிகமாக்கினான், அதன் மீது அதிகமாக்கினான்னு சொல்லக்கூடாது. தமிழ் நடைக்கு அந்த விடங்கிறது தான் சரியான சொல்லு. அப்போ ஹாக்கிம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், வஅத்தனல் ஹாக்கிம் அபு அப்துல்லா அல் ஹாஃபில் அவர்கள், அதான் வஅத்தனல் ஹாக்கிம் இதெல்லாம் விட்டுறலாம், இதெல்லாம் சும்மா கூடுதல் விவரத்துக்கு சொல்லிக்கிட்ட விஷயம். ஹாக்கிம்னு மட்டும் வச்சுக்கிறங்க. வஅத்தனல் ஹாக்கிம், ஹாக்கிம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். பிஸ்ஸியாதத்தி, அதிகப்படுத்துவது. எதில் அதிகப்படுத்துவது? ஃபி அததில் ஹதீஸி சஹீஹ், சஹீஹான ஹதீஸுடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துவது. எதை விட அதிகப்படுத்துவது? அலா மாஃபி சஹீஹைனி, புகாரி முஸ்லீமில் உள்ளதை விட அதிகப்படுத்துவது. புகாரி முஸ்லீமில் வந்து ஒரு 4000 ஹதீஸ் இருக்குதுன்னு சொன்னால் இவர் மேற்கொண்டு ஒரு 4000 ஹதீஸ் ஜாஸ்தியாக்குறார், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். புகாரி முஸ்லீமோட சஹீஹ் நின்று விடவில்லை, இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறது என்பதில் அவரை கவனம் செலுத்துகிறார். வாழ்த்தனா கவனம் செலுத்துகிறார்னு வச்சுக்கிறங்க. வாழ்த்தனல் இனாயத்தினாலும் கவனித்தல், கவனம் கொடுத்தல், அதில் உள்ள வார்த்தை தான் இது. வாழ்த்தனல் ஹாக்கிம், ஹாக்கிம் வந்து கவனம் செலுத்தி இருக்கிறார். பிஸ்ஸியாதத்தி, அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்தியிருக்கிறார். எதை அதிகப்படுத்துறது? ஃபி அததில் ஹதீஸி சஹீஹி, சஹீஹான ஹதீஸுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவது. சஹீஹான ஹதீஸ்னால் புகாரில் 4000 தானே இருக்குது, 4000 கிடையாது, மேலும் இருக்குதுன்னு ஜாஸ்தியாக போகிறார் இவர். பிஸ்ஸியாதத்தி ஃபி அததில் ஹதீஸு சஹீஹ், சஹீஹான ஹதீஸுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது. எதை விட அதிகப்படுத்துவது? அலா மாஃபி சஹீஹைனி, சஹீஹைனா புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீமில் உள்ளதை விட. இந்த மாங்கிறது அல்லதுடைய அர்த்தம். அலல்லதி ஃபி சஹீஹைனி, சஹீஹைனில் உள்ளதை விட சரியான ஹதீஸுகளை அதிகமாக்குவதில் இவர் கவனம் செலுத்தினார். இவர் ஒரு நூலை தயாரிக்கிறாரு, புகாரி முஸ்லீமோட சஹீஹ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு மேற்கொண்டு ஹதீஸ் இருக்கிறது, நான் தேடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அலைஞ்சி தெரிஞ்சு ஹதீஸுகளை தொகுக்கிறார். அதில் என்ன ஆகுதுன்னாட்டா, புகாரி முஸ்லீம் சஹீஹ்னு சொன்னதை விட இன்னும் நிறைய சஹீஹான ஹதீஸை கண்டுபிடிக்கிறார் இவர். அதான் அதுக்கு அர்த்தம். வாழ்த்தனா, கவனம் செலுத்தினார். அல் ஹாக்கிம், ஹாக்கிம் கவனம் செலுத்தினார். பிஸ்ஸியாதத்தி, அதிகமாக்குவதில் கவனம் செலுத்தினார். எதை அதிகமாக்குறது?
ஃபி அததில் ஹதீஸு சஹி, சஹிஹான ஹதீஸுடைய எண்ணிக்கை அதிகமாக்குவது எதை விட, அலாமாஃபி சஹிஹைனி, புகாரி முஸ்லிமில் உள்ளதை விட அதிகமாக்குவதிலே கவனம் செலுத்தினார். கவனம் செலுத்தி வ ஜமஅ தாலிக்க, அவற்றை திரட்டினார். ஃபி கிதாபின், ஒரு புத்தகத்திலே அதை திரட்டினார். சம்மாஹு, அந்த புத்தகத்துக்கு அவர் பெயர் வைத்தார் அல் முஸ்ததரக்கு, முஸ்ததரக்கு என்று பெயர் வைக்கிறார். அல் முஸ்ததரக்கு அல சஹிஹைனி அப்படின்னு அதுக்கு பேர். ஒரு கிதாபில் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னும் ஜாஸ்தியான ஹதீஸ்கள் இருக்கிறது. புகாரி முஸ்லீமுடைய அவங்க என்ன கண்டிஷன் வச்சுக்கிறாங்களோ அந்த கண்டிஷன் படியே நிறைய சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது, அதெல்லாம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கவனம் செலுத்தி முஸ்ததரக்குன்னு கிதாபை எழுதிவிட்டார். பார்த்தோம்ல, அதான் சொல்கிறார். அவுதாஹு, அதில் வந்து பதிவு, அவுதாண்டா ஒப்படைத்தான்னு அர்த்தம். ஒரு பொருளை நான் ஒப்படைக்கிறேன்ல, அதுக்கு தான் அவுதான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு புக்கில் ஒப்படைக்கிறங்கும்போது புக்கில் பதிவு செய்யணும்னு அர்த்தமாயிரும். அவுதாஹு, இந்த ஹூங்கிறது முஸ்ததரக்கு. முஸ்ததரக்கில் வந்து பதிவு செய்திருக்கிறார். மா லைஸ ஃபி வாஹிது மின சஹிஹைனி, சஹிஹைனில் வந்து புகாரி முஸ்லிமில் எந்த ஒன்றிலும் இல்லாத இதில் பதிவு செய்திருக்கிறார். புகாரி முஸ்லீமில் புகாரிலையும் இருக்காது, முஸ்லீம்லையும் இருக்காது. அப்படியான ஹதீஸ்களை எல்லாம் அதில் பதிவு அவுதாஹு, அதில் வந்து பதிவு செய்திருக்கிறார். மா, சில ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார். எந்த மாதிரி ஹதீஸு, லைஸ ஃபி வாஹிதின் மின சஹிஹைனி, புகாரி முஸ்லிமில் எந்த ஒன்றிலும் இல்லாதவற்றையெல்லாம் அதில் பதிவு செய்திருக்கிறார். எந்த அடிப்படையில் பதிவு செய்திருக்கிறார்னு கேட்டால், மிம்மா ராஹு அலா ஷர்த்தி ஷைஹைனி, ஷைஹைனினாலும் புகாரி முஸ்லீம் தான். ஷேகுனா ஒரு பெரியவர், ஷைஹைனி என்றால் ரெண்டு பெரியவர்கள். ரெண்டு பெரியவர்கள் ஹதீஸ் கலையில் வந்துச்சுன்னு சொன்னால் புகாரி முஸ்லீமை சொல்லுவாங்க. சஹிஹைனின்னாலும் புகாரி முஸ்லீம் நூலை சொல்லுவாங்க. ஷைஹைன்னு சொன்னால் அந்த ரெண்டு அறிஞர்களை சொல்லுவாங்க. ஷைஹைனிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் புகாரி முஸ்லீம்னு அர்த்தம். அப்போ இரு பெரியார்கள்னு அர்த்தம், நேரடி அர்த்தம் இரு பெரியார்கள். அந்த இரு பெரியார்களுடைய நிபந்தனையின் மீது எதை கண்டாரோ, மிம்மாண்டா மினல்லதி ராஹு, எதை அவர் கண்டாரோ, அலா ஷர்த்தி ஷைஹைனி, ஷைஹைனுடைய ஷர்த்து பிரகாரம் கண்டாரோ அவற்றை அந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். புகாரி முஸ்லீம் இல்லாத பதிவு செஞ்சுருக்கிறாரு, ஆனால் புகாரி முஸ்லீமுடைய கண்டிஷனுக்கு உட்பட்டதாக இருக்கும். மீதி மறுபடியும் பாருங்கள், அவுதாஹு இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். இதில் முஸ்ததரக்கில் மா லைஸ ஃபி வாஹிதி மின சஹிஹைனி, மின சஹிஹைனா மினல் புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீமில் ரெண்டில் எந்த ஒன்றிலும் இல்லாததை பதிவு செய்திருக்கிறார். இல்லாத எல்லாத்தையும் பதிவு செஞ்சால் அப்படி கிடையாது. மிம்மா ராஹு அலா ஷர்த்து ஷைஹைனி, ஷைஹைனுடைய ஷர்த்து பிரகாரம் எதை கருதினாரோ, ரா ஆண்டா கருதினார், ரா ஆண்டா பார்த்தான்ங்கிறதுக்குல ரெண்டு மஃபூல் வந்துருச்சு. எதை பார்த்தார், எப்படி பார்த்தாண்டு. மிம்மா ராஹு எதை கண்டாரோ, அலா ஷர்த்து ஷைஹைனி, ஷைஹனுடைய ஷர்த்து பிரகாரம் எதை கண்டாரோ, அதாவது எதை கருதினாரோ அவற்றில் இருந்து புகாரி முஸ்லிமில் இல்லாத ஹதீஸ்களையும் இதில் சேர்த்திருக்கிறார். கது அஹ்ரஜா, அந்த அது எப்படி இருக்கும்னு கேட்டால், கது அஹ்ரஜா, அந்த புகாரி முஸ்லிம் இருவரும் பதிவு செய்திருப்பார்கள். அன் ருவாத்திஹி, அந்த அதனுடைய அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செஞ்சிருப்பார்கள். கிதாபைஹிமா, அந்த ரெண்டு பேரோட நூல்லையும். அதான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், புகாரி முஸ்லிமுடைய ஷர்த்து பிரகாரம் உள்ளதுங்கிறோம்ல, அந்த ஷர்த்து பிரகாரம் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், கது அஹ்ரஜா, அந்த புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் பதிவு செய்திருப்பார்கள். அன் ருவாத்திஹி, இவருடைய அந்த அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செய்திருப்பார்கள். ஃபி கிதாபைஹிமா, அந்த ரெண்டு பேருடைய கிதாபில் பதிவு செஞ்சுருப்பாங்க. நம்ம எடுத்து காட்டினோம்ல, இந்த அறிவிப்பாளர் புகாரிலே வந்திருக்கிறாரு, முஸ்லீமில் வந்திருக்காருன்னு அதை சொல்கிறார். கது அஹ்ரஜா, இந்த ரெண்டு பெரியார்களும் புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் பதிவு செய்திருக்கிறார்களே. அன் ருவாத்திஹி, இந்த ஹாக்கிமுடைய ருவாத்துங்கிறது ராவிக்கு பன்மை. ராவின்னா ஒரு அறிவிப்பாளர், ருவாத்தி என்றால் பல அறிவிப்பாளர்கள், காதி என்றால் ஒரு நீதிபதி, குலாத்தி என்றால் பல நீதிபதிகள், இந்த மாதிரி ஒரு ஜம்மு வரும். அன் ருவாத்திஹி என்றால் அன் ராவிகின்ற அர்த்தம். அதனுடைய ராவி அறிவிப்பாளர்கள், ஹாக்கிமுடைய அறிவிப்பாளர்களை வழியாக புகாரி முஸ்லிம் அறிவித்திருப்பார்கள். ஃபி கிதாபைஹிமா, அவங்களுடைய கிதாபுகள் அறிவித்திருப்பார்களே, அப்படிப்பட்ட ஷரத்து பிரகாரம் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அப்போ ரெண்டு பேர் புகாரி முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த ஆட்கள்கிட்ட இருந்து புகாரி முஸ்லீம் பதிவு செய்திருப்பார்கள் அப்படிங்கிறாரு. அல்லது திருப்பி ஒருக்க அவங்க அவுதாஹு,
அர்த்தத்தை சரியாக வழங்குறதுக்காக வேண்டி அவுதாஹுன்னா அந்த முஸ்ததரக்கிலே பதிவு செய்திருக்கிறார். ஹாக்கிம் ஃபாயில் வந்து ஹாக்கிம், அவுதால் ஹாக்கிமோ ஃபில் முஸ்ததரக்கின்னு அர்த்தம். அவுதாஹு இந்த முஸ்ததரக்கிலே வந்து பதிவு செய்திருக்கிறாரு. ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். எந்த ஒன்று? லைசஃபி வாஹிதின் மின சஹிஹைனி, புகாரி முஸ்லிம் ரெண்டில் எந்த ஒன்றிலும் இல்லையே அப்படிப்பட்ட ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார். எந்த ஒன்றிலும் இல்லாட்டாலும் அது எதிலிருந்து பதிவு செய்கிறார்னு கேட்டால் மினல்லதி ரஆஹு அவர் கருதினாரே அதிலிருந்து. எப்படி கருதுகிறாரு? அலா ஷரத்து ஷேஹைனி, ஷேஹினுடைய ஷரத்து பிரகாரம் என்று கருதினார்ல, அதிலிருந்து என்ன செய்கிறாரு? புகாரி முஸ்லிம் இருக்காது, ஆனால் புகாரி முஸ்லிமுடைய ஷரத்துப்படி இருக்கும், அவற்றை வந்து பதிவு செஞ்சிட்டார். இன்னும் அந்த ஷேஹைனின்ற ஷரத்தில் எப்படின்னு கேட்டால் கது அஹ்ரஜா, அந்த புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் வெளியே அறிவித்திருப்பார்கள். ருவாத்திஹி, இந்த ஹாக்கிமுடைய அறிவிப்பாளர்கள் வழியாக அறிவித்திருப்பார்கள். ஃபி கிதாபைஹிமா, அவங்களுடைய ரெண்டு நூல்களில் பதிவு செஞ்சிருப்பார்களே, அப்படிப்பட்ட அறிவிப்பாளர் வழியாக உள்ளதை பதிவு செய்கிறார். அதான் உங்களுக்கு எடுத்து காட்டணும்ல, இந்த ஒன்றா ஹதீஸ் போட்டனில் இதை பாருங்கள், இவர் வழியாக அறிவித்திருக்கிறாரு. இவர் யார்? அப்துல்லா இப்னு யஸீத் முக்ரின்னு சொன்னோம்ல, இது புகாரி முஸ்லிமில் உள்ள ஆள். சயீத் இப்னு அபி அய்யூப் புகாரி முஸ்லிமில் உள்ள ஆள். அப்போ புகாரி முஸ்லிமில் உள்ளவர்கள் வழியாக அறிவிக்கிறாரு. இந்த ஹதீஸுகளை புகாரி முஸ்லிம்லையும் செஞ்சுருப்பாங்க. இந்த அறிவிப்பாளர் வழியாக இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த அறிவிப்பாளர்கள் வழியாக வேறு ஹதீஸுகள் புகாரில் இருக்குது. அதை சொல்லிடுறாரா? அல்லது அலா ஷரத்தில் புகாரி வஹதஹு, அல்லது ரெண்டு பேருடைய ஷரத்து பிரகாரம் இருக்காது, புகாரி ஷரத்து பிரகாரம் மட்டும் சைகா இருக்கும். அதாவது புகாரி முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் சைகா இருக்கும். அல்லது அவ்வளா ஷரத்தில் புகாரி வஹதஹு, அல்லது புகாரியுடைய வஹதஹுண்டா மட்டும்னு அர்த்தம். அவ்வளா ஷரத்தில் புகாரி வஹதஹு, புகாரியுடைய ஷரத்து பிரகாரம் மட்டும் சரியாக உள்ளதை பதிவு செய்திருக்கிறார். அவ்வளா ஷரத்தி முஸ்லிமின் வஹதஹு, அல்லது முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் மட்டும் உள்ளதை பதிவு செஞ்சுருக்கிறாரு. இவர் பதிவு செஞ்சது எப்படின்னு கேட்டால், ரெண்டு பேருடைய கித்தாபுலையும் அந்த அறிவிப்பாளர்கள் வந்திருப்பாங்கள்ல, அப்படி வந்திருந்தால் அவர்களுடைய அறிவிப்பை இதில் போடுவார். அதுக்கு பிந்தி வர்ற அறிவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் புகாரி முஸ்லிம் வரமாட்டாங்க. ஹாக்கிமுடைய உஸ்தாதுடைய உஸ்தாதெல்லாம் எதில் வரமாட்டாங்க? புகாரி முஸ்லிம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு எதை அப்ளை பண்ணுவார்னு கேட்டால், புகாரி முஸ்லிமுடைய ஷரத்து இருக்குதான்னு பார்ப்பார். ரெண்டு அடிப்படை வருது பாருங்கள். ஒன்று கது அஹ்ரஜா ருவாத்திஹி ஃபி கிதாபைஹிமா, புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் தங்கள் புக்கில் இந்த அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செஞ்சிருப்பார்கள், அது ஒரு வகை. அல்லது அவ்வளா ஷரத்தில் புகாரி வஹதஹு, அல்லது புகாரியுடைய ஷரத்து பிரகாரம் மட்டும் சரியாக உள்ளது. புகாரியுடைய ஷரத்து பிரகாரம் மட்டும் எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸை சொல்கிறார். எந்த ஹதீஸை? இவராக கொண்டு வர அறிவிப்பாளர் இருக்காங்கல்ல, அந்த புகாரியுடைய அறிவிப்பாளர்கள் முடிஞ்சு புகாரி காலத்துக்கு பிந்தி வர்ற அறிவிப்பாளர்கள்ட்டேருந்து வருதில்ல, அதுக்கு ஏது அப்ளை பண்ணுவார்னு கேட்டால் புகாரியுடைய ஷர்த்தை அப்ளை பண்ணுவார். அதுக்கு பிந்தி உள்ள ஆட்களுக்கு வந்து புகாரியில் அவங்க ஹதீஸ் வந்திருக்கான்னு பார்ப்பார். அதாவது புகாரியில் அந்த ஹதீஸ் வந்திருக்கான்னு பார்ப்பார். அந்த ஹதீஸ் இல்லை, அந்த அறிவிப்பாளர் வந்திருக்காரன்னு பார்ப்பார், அதை சைகன்னு சொல்லிடுவார். அதுக்கு பிந்தி உள்ள அறிவிப்பாளருக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டால் அந்த ஷர்த்தை அப்ளை பண்ணுவார். அவ்வளா ஷரத்தில் புகாரி வஹதஹு, அல்ல புகாரி மட்டும் புகாருடைய ஷரத்து மட்டும் மீது புகாருடைய ஷரத்தின் மீது சரியாக இருக்கக்கூடியது. அவ்வளா ஷரத்தி முஸ்லிமின் வஹதஹு, அல்லது முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் மட்டும் சைகா உள்ளது இருக்குல்ல, அப்படிப்பட்டதில் உள்ளதை இணைஞ்சிருக்கார். அவுதாஹு பதிவு செஞ்சுருக்கிறாரு. இந்த நூலில் பதிவு செஞ்சுருக்கிறாரு. புகாரி முஸ்லிமில் இல்லாத பதிவு செஞ்சுட்டார். ஒரு பாயிண்ட். அந்த புகாரி முஸ்லிமில் இல்லாததை ரெண்டாக பிரிக்கிறார். புகாரி முஸ்லிம் இல்லாது என்பது வந்து இந்த அறிவிப்பாளர்களே புகாரி முஸ்லிமில் வந்திருப்பார்கள், அப்படிப்பட்டவர்களுடைய ஹதீஸ்களையும் போடுவார். அல்லது அதுக்கு பிந்தி உள்ள அறிவிப்பாளர் வருவாங்கள்ல, அது ஹாக்கிமுடைய உஸ்தாதுக்கு உஸ்தாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் புகாரியில் வந்திருக்க மாட்டாங்க, முஸ்லீமில் வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அளவுகளை அப்ளை பண்ணுவார்னு கேட்டால் புகாரி முஸ்லீம் வச்சுருக்க கண்டிஷன் அப்ளை பண்ணுவார். இப்போ திருப்பி ஒருக்கா பாருங்கள், நல்லா விளங்கிறோம். அதாவது ஒரு ஜமாஅத் ஆலிக்க இவற்றை வந்து இவர் திரட்டினார். ஹாக்கிமோ ஃபி கிதாபின் ஒரு கிதாபில் திரட்டினார். அதாவது புகாரி முஸ்லிமுக்கு விட மேலதிகமான சைகான ஹதீஸ்களை திரட்டினார். சம்மாஹு அந்த நூலுக்கு பேர் வச்சார் அல் முஸ்ததரக் என்று பேர் வச்சார். அவுதாஹு அதில் வந்து அவர் வந்து ஒப்படைத்திருக்கிறார், அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. லைஸஃபி வாஹிது மின சஹீஹைனி, புகாரி முஸ்லீம் ரெண்டில் எதுலையும் இல்லாத ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறார். இல்லாத எல்லா ஹதீஸையும் பயன்படுத்த மாட்டார். அது ஒரு அடிப்படையில் பதிவு செய்கிறார். எந்த அடிப்படை? மிம்மா
சில ஹதீஸ்களில் இருந்து ராகு இவர் கருதினாரே அலா ஷர்த்தி ஷேகைனி ஷெய்கைனுடைய ஷர்த்து பிரகாரம் என்று கருதினாரே, 2 ஷெய்கைனுடைய ஷர்த்து பிரகாரம் கருதினாரே, அந்த மாதிரியான ஹதீஸ்களை பதிவு செஞ்சுருக்கிறார். இந்த இடத்துல இந்த பின்னாடி வர்ற இந்த வாசகம் இங்கே வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல இப்போ காப்பி பண்ணி நான் இங்கே வைக்கிறேன் பாருங்கள். இங்கே தான் வரணும். ஒரு மொழி விஷயத்தில் கொஞ்சம் கரடு முரடாக போகிறார் இவர். இப்படி தான் இது வரணுங்க. அதாவது மிம்மாராகு அலா ஷர்த்தி ஷேகைனி ஷேகைனுடைய ஷர்த்து பிரகாரம் உள்ளதாக கருதினாரோ அவ் அலா ஷர்த்தில் புகாரி வகதவு அல்லது புகாரியுடைய ஷர்த்து பிரகாரம் மட்டும் என்று கருதினாரோ அவ் அலா ஷர்த்தி முஸ்லிமின் வகதவு அல்லது முஸ்லீமுடைய ஷர்த்து பிரகாரம் மட்டும் என்று கருதினாரோ அத்தகைய ஹதீஸுகளை இதில் பதிவு செஞ்சிருக்கிறார். இந்த ஷேகைனிக்கு அப்புறம் எது வரணும்னு கேட்டால் புகாரி முஸ்லிம் 2 பேருடைய ஷர்த்துண்டார்ல, அதுக்கடுத்து என்ன வரணும்னா புகாரியுடைய ஷர்த்து வரணும், அதுக்கடுத்து முஸ்லீம் ஷர்த்து வரணும். இப்படித்தான் இந்த வாசகத்தை அமைச்சு இருக்கணும். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற வாசகத்தை கொண்டே பின்னாடி கொண்டே போட்டிருக்கிறார். கொஞ்சம் தள்ளி கொண்டே போட்டார். அது முன்னாடி ஒன்று வச்சு செஞ்சால் உங்களுக்கு அர்த்தம் கரெக்டாக விளங்கு. அதனால் காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன். அதாவது மிம்மா ராகுலா ஷர்த்தி ஷேகைனி ஷேகைனுடைய ஷர்த்து பிரகாரம் அவர் எதை கருதுகிறாரோ அவற்றை பதிவு செய்தார். ஷேகைனி ஷர்த்து மட்டுமில்லை, அவு அலா ஷர்த்தில் புகாரி ஷர்த்து பிரகாரம் எதை சஹீஹ் என்று கருதினாரோ அதை பதிவு செஞ்சிருக்கிறார். அவு அலா ஷர்த்தி முஸ்லிமின் வஹதவு அல்லது முஸ்லீமுடைய ஷர்த்து பிரகாரம் மட்டும் சரியாக இருக்குமே அப்படிப்பட்ட அறிவிப்பாளர்களுடைய பதிவு செஞ்சுருக்கிறார்னு இங்கே வரணும். இதை எடுத்துருவோம். இப்போ காப்பி பண்ணி போட்டதை எடுத்துருவோம். இது இங்கே பின்னாடி வருது. அப்போ இதை சொல்லும்போது இது இடை வார்த்தை. இது என்னது? புகாரியுடைய ஷர்த்து பிரகாரம்னு சொல்லிவிட்டு இதில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் கது அஹரஜா புகாரி முஸ்லீம் அவர்கள் பதிவு செஞ்சு இருப்பார்கள், அன் ருவாத்திஹி ஹாக்கிமுடைய அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செய்து இருப்பார்கள், ஃபி கிதாபைஹிமா தங்களுடைய நூல்களிலே பதிவு செஞ்சிருப்பார்கள். ஹாக்கிம் எந்த அறிவிப்பாளரை கொண்டு வந்திருக்கிறாரோ இந்த அறிவிப்பாளருடைய ஹதீஸுகளை புகாரி முஸ்லிம் 2 பேரும் பதிவு செஞ்சிருப்பார்கள். அப்படியானதை நான் பதிவு செய்கிறேன். இடை விளக்கமாக சொல்லிக்கிட்டார். சரி, அவ்வளா ஷரத்தில் புகாரி அவ்வளா ஷரத்தில் முஸ்லிமின்னு போட்டாரா? இப்போ தான் பொடி வைக்கிறார். அதாவது ஒமா அத்தா இஜ்திஹாதுஹு இலா தஸ்ஹீஹி அதை சரியாக ஆக்குவதற்கு இவருடைய ஆய்வு எதை இவருக்கு வழங்கியதோ அதன்படி செஞ்சுருக்கிறாரு. இவருடைய ஆய்வு பிரகாரம் தான் அது சஹீஹ்னு நினைக்கிறாரு. ஓ இல்லம் யக்குன் அலா ஷரத்தி வாஹிது மின்ஹுமா அந்த இருவரில் எவருடைய ஷர்த்து பிரகாரம் இருக்காது. இவர் புகாரி முஸ்லிம் ஷர்த்து பிரகாரம் சொல்லிட்டாலும் இப்னு ஸலாஹ் என்ன செய்கிறாருன்னா அதனுடைய யதார்த்தத்தை விளக்குறாரு. என்ன செய்கிறாருன்னா ஒமா அத்தா இஜ்திஹாதுஹு இவருடைய இஜ்திஹாத் என்றால் ஹாக்கிமுடைய ஆய்வு, இஜ்திஹாதுஹு என்பது ஹாக்கிமை குறிக்கும். ஒமா அத்தா இஜ்திஹாதுஹு இவருடைய ஆய்வு இவருக்கு எதை வழங்கியதோ இலா தஸ்ஹீஹிஹி அந்த ஹதீஸை சரியாக்குவதற்கு இவருடைய ஆய்வு எதை வழங்கியதோ அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்கிறாரு. ஒ இல்லம் யக்குன் உண்மையில் ஒ இல்லம் யக்குன் அது இல்லாவிட்டாலும் அலா ஷரத்தி வாஹிது மின்ஹுமா அந்த 2 பேருடைய ஷரத்தின்படி 2 பேரில் ஒருவருடைய ஷரத்துப்படி கூட இருக்காது. அலா ஷரத்தி வாஹிதி மின்ஹுமான்னா மினல் புகாரி முஸ்லிம் புகாரி முஸ்லிம் இருவரில் ஒருவருடைய ஷரத்து பிரகாரம் இல்லாவிட்டாலும் அவர் ஆய்வுக்கு உட்பட்ட வகையில் அவர் செஞ்சுருக்கிறாரு. அப்படின்னா சரியாக செய்யலைங்கிறார். அதாவது அவராக ஆய்வு செஞ்சு புகாரி முஸ்லீம் ஷரத்துன்னு சொல்கிறாரே தவிர உண்மையில் அது ஷரத்துப்படி இருக்காது. ஒவ்வொருடைய மதிப்பீட்டின் பிரகாரம் அந்த ஷரத்துப்படி நினச்சிருக்கிறார். பொய்யெல்லாம் அவர் செய்யலை. இது புகாரி முஸ்லீம் ஷரத்துப்படி இது வரும்னு நினச்சிக்கிட்டு போட்டு விட்ருக்கிறார். ஆனால் உண்மையில் என்னவாக இருக்கேன், புகாரி ஷரத்துப்படி அது நிற்காது, முஸ்லீம் ஷரத்துப்படி நிற்காதுங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். இதுக்கு இந்த ஹதீஸில் காட்டமா இது பற்றி கூடுதல் வருத்தம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தை பார்ப்போம்.